அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாத்து நம்ம 3 ஸ்டெப்பில் எப்படி ஈஸியாக வரைகிறங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 வரைகிறோம். ஸ்டெப் 1ல் இன் 2ஆம் நம்பர் 2 அதை நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு கீழே 2 டேஷ் மாதிரி கோடு போட்டுக்கிறோம். அது என்னன்னா தண்ணி, அதுக்காக 2 கோடு போட்டுக்கிறோம். இப்போ நிலை 2 வரைகிறோம். நிலை 2ல் நிலை 1ல் என்ன வரைஞ்சோமோ அதையே வரைஞ்சிட்டு அந்த வாத்துடைய வாயை வரைகிறோம். வரைஞ்சிட்டு வாத்தினுடைய தலைப்பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அதை வரைஞ்சிடுறோம். அதாவது உடம்பு, அந்த ரெக்கையை வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு கீழே அந்த வாட்ரு கோடு போட்டிருந்தோம், வளைவு கோடு போட்டிருந்தோம். வாட்ரு கோடு வளைவு கோடாக போட்டிருந்தோம். போட்டுட்டு வாத்துக்கு 2வது ஸ்டெப்பில் கண் அந்த புள்ளியை வச்சிடுறோம். இப்போ 3வது ஸ்டெப்பு வரைகிறோம். அதாவது 3ஆம் நிலை வரைகிறோம். 3ஆம் நிலையில் என்ன பண்ணுறோம்? முதல் நிலையில் என்ன வரைஞ்சோமோ, 2ஆம் நிலையில் என்ன வரைஞ்சோமோ அந்த 2ஆம் நிலையில் வரைஞ்சதே 3ஆம் நிலையில் நிலை 3ல் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வாத்தினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து தலைப்பகுதி, அந்த உடம்பு பகுதி, அந்த ரெக்கை, கழுத்து இங்கெல்லாம் நம்ம டார்க் பண்ணுறோம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணுறோம். டார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வாத்தினுடைய லெஃப்ட் சைடு ரெக்கை அதை வளைவு கோடுகளாக, சின்ன சின்ன வளைவு கோடுகளாக போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிவப்பு கலரில் வாத்து நம்ம அந்த மாதிரி நம்ம சிவப்பு கலர் கொடுக்குறோம். வாத்துக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சரில் நம்ம அந்த ரெட் கலர் சிவப்பு கலரை நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். அவுட்லைன் கோடு ஃபுல்லாக சிவப்பு கலரை வச்சு நம்ம டார்க் பண்ணணும். டார்க் பண்ணிவிட்டு வாத்தினுடைய இறகுகள் அதுலேயும் சிவப்பு கலர் சாக்பீஸை வச்சு வளைவு கோடுகளாக போட்டுக்கணும். அப்புறம் இறகுகள், வாத்தினுடைய இறகுகள், கீழ் இறகுகள் இப்போ நம்ம டார்க் பண்ணுறோம். டார்க் பண்ணிவிட்டு இப்போ வாத்தினுடைய வால் பகுதி, வாத்தினுடைய பின்பகுதியில் இந்த வால் பகுதியில் ரெட் கலரை நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஒவ்வொரு இறகுகளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு கலரை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வாத்தினுடைய கழுத்து பகுதியில் அந்த ரெட் கலரை வச்சு நம்ம ஷேடோ கொடுக்குறோம். இப்போ வாத்தினுடைய வால் பகுதியில் ரெட் கலர் ஷேடோ கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ வாட்டர், இந்த வாத்து தண்ணியில் இருக்குல்ல, அந்த வாட்டருக்கு ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோடுகள், நீர்க்கோடுகள் போட்டுக்கணும். வளைவு கோடுகளாக லேசான அலைக்கோடுகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சாக் பீஸை வச்சு ஷேடு பண்ணுறோம். ஒவ்வொரு அலைக்கோடுகளுக்கும் கீழேயும் லேசாக நம்ம ஷேடு பண்ணுறோம். ஷேடு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஏதாவது கரெக்ஷன்ஸ், வாத்தினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை பிளாங்காக ஏதாவது ஒரு இடம் இருக்குதா, அந்த மாதிரி பார்த்துட்டு அதை மறுபடியும் ஃபைனலாக ஒரு அவுட்லைன், ஃபுல் ஸ்ட்ரக்சர், வாத்தினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவுட்லைனில் நம்ம டார்க் பண்ணுறோம். சரியா? இப்போ வாத்தினுடைய 3ஆம் நிலை 3 வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு அழகான வாத்து படம் வரைஞ்சிட்டோம். தேங்க்யூ.